ஹாய் மக்களே, வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் குருஷ். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி எதை நான் மாற்றணும்னு சொல்லுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன கக்கூஸ்குலேருந்து வரேன்னா, நேற்று இந்த இடத்த விட்டு இந்த இடத்துலேருந்து நான் இல்லையே. ஆஹா, ஏதோ தப்பா. ஐயோ, என்னது இது? வாங்கி வச்சிருந்த எலக்ட்ரிக் பம்பை காணா. போச்சுடா, சேவ் பண்ணாம விட்டேங்க. சேவ் பண்ணாம விட்டேனே, போச்சு அம்பட்டும் போச்சுப்போ. என்னமோ பார்சல் கிடக்கு. என்னது இது? அப்பா, நல்ல வேலை எலக்ட்ரிக் பம்பு இருக்குது. நல்ல வேலை, காசு வேஸ்ட்டாக போச்சோன்னு நினச்சேன். நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேனா. நைட்டு சேவ் பண்ணேன்னா சேவ் பண்ணலையா தெரியலையே. சரி, என்னம்மா போங்க, எடுத்துகிட்டு போயிட்டேன். திருப்பி நீங்கள் வீடியோவா இந்த நேரத்தில் இருந்தால் போச்சு. சரி வா, எங்களுக்கு பெட்ரோலை போடுவோம். வாங்கடா. பெட்ரோல் போட்டாச்சு. அடுத்த வண்டிக்கும் பெட்ரோலை போட்டாச்சு. இப்போ வயர் இங்கெல்லாம் வருது பாருங்க. இங்கே போட்டால் அங்கே போகுது வயர். போட்டாச்சு. அப்போ அந்த பம்பும் உள்ளக்க இருக்கும். அந்த பம்ப் அந்த பம்ப் உள்ளக்க இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. அந்த பம்பு அப்போ உள்ளக்க இருக்கு. இது காத்தடிக்கிற பம்பு. காத்தடிக்கிற பம்பு வாச்சாச்சு. ஏதோ இருக்குது ஸ்டோரில் போட்டு. கஸ்டமரு போகல. பெட்ரோலு போதும், ஓரளவு இருக்குது. வச்சுருப்பாங்க, போடுவோம். 200 இருக்குது நம்மகிட்ட. அதுக்கு முதல்ல வாங்குவோம் பெட்ரோல் அன்றைக்கி. எப்பா 900. இப்போ இவ்வளோ காசு கம்மியாகிடுச்சு. இருக்க மோசமாக போகுது நம்ம கடை. காசு வருதா வரலையானே தெரியல. காசு இப்படி காலியாகுது. இந்த ஆர்க்குடெல்லாம் காசு வருதான்னு தெரியல. நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு காசு வருதானே தெரிய மாட்டேங்குது. அந்த இது திண்டமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னத்தான் சொல்கிறது. இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கினா 99 ரூபா. 100 ரூபா வாங்க மாட்டேங்க. அந்த நைட் ஆயிடுச்சு. இந்த 2 அம்மாவே போய் சொல்லிடுவோம். கஸ்டமர் வந்துடுவாங்க. இன்றைக்கி ஆச்சு போய் தூங்குவோம். பெட்ரோல் வண்டி வந்துடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஆமாம், ஃபஸ்ட்டு கஸ்டமர் இல்லை, 2வது கஸ்டமர். ஆனால் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஏன்னா நம்ம சேவ் பண்ணாமல் போயிட்டோம். நான் சேவ் பண்ணாமல் போயிட்டேன். புதுசே சேவ் பண்ணாமல் போயிடுச்சு. புதுசு ஒரு மரம் கோழி. சேவ் பண்ணியாச்சு. பெட்ரோலும் போட்டாச்சு. வாமா, நாறு தான் அந்த அம்மாவுக்கு. இருங்க, சென்ட் அடிப்போம் முதல்ல. என்ன அடிக்க முடியல சென்ட்டு. அடி சென்ட். ரேட்டிங்கை குறைச்சிருவாங்க. நம்மளுக்கு. எனக்கு உள்ளதே 2 ஸ்டார் தான் இருக்குது. ஐயோ, திருப்பி நெருப்பு பிடிச்சிச்சு. போன தடவையும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிட்டே நெருப்பை பற்ற வச்சிருச்சு. அதே மாதிரி இந்த தடவையா என்னத்த சிகரெட்டை பிடிக்காதேன்னு சொன்னால் கேட்குறாங்களா? எலக்ட்ரிக் காதுகிட்ட போய் சிகரெட்டை பிடிக்கிறாங்க. அணைய மாட்டேங்குது. அணைஞ்சிருச்சு. நல்ல வேலை. இல்லைன்னா அவ்வளோதான், வெடிச்சிருக்கும். ஒரு தடவையாச்சும் வெடிக்கிறத பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு தடவையாச்சும். ஆனால் நம்ம காசு போச்சுன்னா அதுவும் பிரச்சனை. ஒருவேளை வெடித்து பெட்ரோல் பங்கு வெடித்து போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா போச்சு. இருக்கிறதையும் வாரிட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா தானே. இப்போ பாருங்க, குடுகுடுன்னு ஓடும். என்னமோ என்ன சொல்கிறேன், அது தீ பற்ற வைக்க மாதிரி பாருங்க. வேகமாக ஓடுதா? அதுக்கு ப்ரைஸை கூட்டணும் முதல்ல. எலக்ட்ரிக்கோட ப்ரைஸை கூட்டியாச்சு. அடுத்து
ஆக்ரமிஷன் ட்ரெஸ்ஸையும் கூட்டணும். அதை ஃபுல்லாக்கெல்லாம் நான் பார்க்குறேன். சரி வேணாம் விடுங்க. ஆனால் அதில் எங்கே காசு வருது? காசே வராதுக்கு ப்ரைஸாக கூட்டணுமா நம்ம? க்ரோசரியை கூட்டுவோம். அதுலேயும் அவ்வளோ காசு வரல. 2 ரூபா 3 ரூபா ஒரு அவ்வளோ. வாங்க தூங்குவோம். இன்றைக்கி ஆச்சு சீக்கிரம் போய் தூங்கலாம். சீக்கிரமாக இதுவே லேட் ஆகிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. என்னடா அது? இப்போ தானேயா நைட் ஆச்சு, அதுக்குள்ளேயும் காலையில் ஆயிடுச்சு. ஒஸ்ட்டு பண்ணுறாங்க. வேறு லெவல். தூங்கலாம்னு நினச்சி போனால் தூங்க முடியலை. ஆனால் காலையிலேருந்து நைட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது? ஐயோ தெரியாமல் நான் ரேக் ஆர்டர் பண்ணுறேன். இன்றைக்கி கேஸ் பம்ப் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். கேஸ் பம்ப். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வருவாங்க. அப்போ தான் இன்னும் காசு கூட. அந்த 4 வச்சுட்டோம்னா 4, இதில் ஒரு 100, இதில் ஒரு 100, மொத்தம் 400 ரூபா. அப்படி கணக்கு போட்டாதே நம்ம நீங்கள் ஒன்று வாங்குவோம். அடுத்த எபிசோடில் இன்னொன்று வாங்குவோம். இன்னொரு கேஸ் பம்ப் வாங்குவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை அப்கிரேட் பண்ணுவோம். இதில் ஒன்றில் அப்கிரேட் பண்ணணும். ஆனால் ஒன்று அப்கிரேட் பண்ணால் 1500 வேணும். இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம காசு வந்தால் தான் வரும். கார் இந்த இவங்க எலக்ட்ரிக் பம்புவேன். இந்த மாதிரி கார் வந்தாலும் எலக்ட்ரிக் காராக தான். அந்த இது வச்சதுக்கு வந்திருக்கு வேறு லெவலு. ஆனால் இது எப்படி பண்ணுறது? அப்கிரேடு காமிக்குது, டூல்ஸே காமிக்குது. பக்கத்தில் போய் வச்சாலும் வரல. எந்த டூல்ஸுமே காமிக்கல. இதுக்கு டூல்ஸ் வாங்கணும் ஒரு வேலை நம்ம. இது அப்கிரேட் டூல்ஸு. என்ன பண்ணுறது தெரியலையே. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இது தண்ணி அடிக்கிறது. தண்ணி அடிக்கிறதும் வர மாட்டேங்குது. இது கக்குசல் குத்துறது. இதை ஏன் எடுத்தேன் எனக்கே தெரியலை. இது எனக்குள்ள அப்கிரேட் காமிக்குது. போச்சு. இந்த இது தேவைலாம் வாங்கி இது என்ன பண்ணுறதுனே தெரியலை. இதுவும் அப்கிரேட் தான் காமிக்குது. சரி வாங்க, நம்ம அவனுக்கு பெட்ரோல் போடுவாங்க நின்றுட்டான் முன்னாடியே. ஒன்று போனால் அந்த பாருங்க சிகரெட் பிடிக்குது. இது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில. இது 100 வந்துருச்சா? 100 வந்துருச்சு கைஸ். போடு. கஸ்டமர் நிற்கிறாங்க. இதையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. காசு வந்தால் தான் முக்கியம். அதை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வரேன். இந்த கஸ்டமரை முடிச்சுட்டு வரேன். என்ன 3 பேர் நிற்கிறாங்க வரிசையில் நிற்கிறேன். இந்த தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு அங்கேருந்து வருது. போயிட்டா அப்பா 100 ரூபா. சூப்பர். ஒரு ஆர்க்கடு விளாண்டுக்குமோ இருக்கலாம். ஒரு ஆர்க்கடு காசை இதில் சேர்க்குறாளான்னு தெரில எனக்கு. 4 ரூபா. போயிட்டாமா. தண்ணி விலையெல்லாம் கூட்டியாச்சு நாங்கள். போயிட்டா. இது இது நினைக்கிறேன். இது பெட்ரோலு தெரியலையே. ஆர்க்கடோட காசு இதில் சேருதான்னு தெரியல. இதைத்தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வேற. இது காற்றடிக்கிறதுக்கு அந்த இது ஏர் பஸ் தேவை. இதுலையும் இல்லை, இங்கேயும் இல்லையே. ஸ்டேஷன்லேயும் பார்த்துட்டேன். ஸ்டேஷனில் ஒன்றும் இல்லை. இது என்னடா டுபோ மேனா? வேறு லெவல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கா? அப்போ நம்ம இங்கேயே தூங்குற மாதிரி வேறு இருக்குது. அதை வாங்குகிறோம் அடுத்த தடவை பார்ப்போம். இங்கேயே தூங்குற மாதிரி ஒரு ஹவுஸ்லாம் வேறு இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம ஹவுஸை அப்கிரேட் பண்ணணும் நினைக்கிறேன். நம்மளோட ஆஃபீஸ் ஹவுஸை. இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் ஹவுஸ். அதான் இங்கே எதுவும் காமிக்கலை. இப்போ என்ன பண்ணுறது? சரி அப்கிரேட் பண்ணலாமா? அப்கிரேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்கிரேட் பண்ணாச்சு ஏதாச்சும் காமிக்கிறேன். 67 ரூபா.
என்னது இவ்வளோ காசு போச்சு? 67 ரூபா தான் காமிச்சாங்க. 675 ரூபாயோ ஒரு வேலை. அட பாவிகளா, தேவையில்லாமல் இது வந்துட்டேனே, காசு போச்சே. இங்கே இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பைப்பு போகுது. ஆனால் அந்த இதை காணுமே. கஸ்டமர் வேறு அங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. போச்சு, கஸ்டமராக வந்து நிற்கிறாங்க. நல்லா பெட்ரோலை போட்டுட்டு வந்துடுவோம் நம்ம. இவனை விரட்டி விட்றோம். இந்த எலக்ட்ரிக்கில் வராதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து 2-3 தடவை தீ பிடிச்சிச்சு. இந்த காசும் வரலப்பா. என்னடா அது? அப்போ தான் வருது. எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு வருது. அங்கே போகிறேன், அங்கே போய் கொடுக்குறேன் காசை. ஆயிரம் 100 வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் 100 வர மாட்டேங்குது. 100 வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் நம்ம. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு வழி பண்ணுறோம். இருங்க, டூல்ஸு இது அது இது வந்து இது வந்து தண்ணி தக்கிறது. இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. சரி, அங்கேயும் பண்ண முடியாது நம்மளால். இது ஸ்ப்ரே, இதை விடுங்க. இது வந்து நாற்றத்து கடிக்கிறதுக்கு. இது இது குப்பை. இது பேட்டை வச்சு அடிச்சு பார்ப்போமா? இது பம்பு. ஆனால் அந்த பம்பு வந்து சைடில் வச்சுருப்பாங்களோ ஒரு வேலை. இருங்க, சைடில் போய் பார்ப்போம். இருங்க இருங்க, சைடில் அந்த சைடில் இந்த இது இங்கே போகுது. இந்த இருக்குது. எப்பா எவ்வளோ சின்னூண்டாக வச்சுருக்காங்க. மாட்டி விடும். காற்று ஏறுது. காற்று ஏறிச்சா? அது எப்படி பார்க்குறது? அந்த ஓடுது, டைம் ஓடுது. 100 வந்துச்சு. அடுத்தது போய் மாட்டோம். என்ன இழுக்குதுன்னு இழுக்குது, அங்கிட்டு தள்ளுது. பத்தலையோ வயிறு ஒரு வேலை. அப்படி சுற்றி வந்து மாட்டோம். இப்போ மட்டும் மாட்டுமா? என்ன கணக்கு போங்க. இருங்க, காற்று இந்த அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இருங்க, அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போயிட்டு வாமா. தலை ஐயோ, என்ன மாட்ட மாட்டேங்குது, காமிக்க மாட்டேங்குது, தள்ளுது நீ. இங்கே தான் எடுத்தோம், இங்கே மாட்டினா மாட்ட மாட்டேங்குது. ஐயோ, கையிலே ஒட்டிக்கிச்சு. போச்சு, பக்காயிருச்சு போலக்கே. போச்சுடா. தள்ளுது. என்னது? அங்கிட்டு போனால் தள்ளுது நீ. போச்சு, பக்காயிருச்சு. சோழி முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பியும் ரீசேவ் கொடுத்து தான் வரணும். என்னது? ஆனால் இங்கே தான் மாட்டி இருந்துச்சு. மாட்டினா மாட்ட மாட்டேங்குது. என்னது இது? கையில் ஒட்டிக்கிச்சு. அப்படியே போங்க, அவ்வளோதான். நீ இந்த வயரோடு தான் சுற்றணும். ஆனால் வயரோடு சுற்றினா மற்ற எதுவும் பண்ண முடியாது. நீ கஸ்டமர் வேறு நிற்கிறாங்க. பெரிய தலைவலி இது வேறு. இதை பேசாமல் வித்துடலாம் போல இருந்து. வித்துருவோமா இதை? போயிடுச்சு கையில் விட்டு. சூப்பர். அந்த டூல்ஸ் அமுக்கினா அது போயிடும். ஓகே நான் வச்சுக்கணும். அந்த டூல்ஸ் அமுக்கினா போயிடும். அது தண்ணி பாட்டில் வாங்குறது வருது.
எப்போ 4 ரூபாயா சேர்ந்து? இந்த மாதிரி 100 போடணும். இந்த மாதிரி வருது 90 ரூபாய்க்கும். ரேக்கு வேறு காலியாக போச்சு, நீ அது வேறு வாங்கணும். பெட்ரோல் எடுத்து விடுவோம். டேய் நெருப்பு எப்பா வெடிச்சது அப்படியே தெரிஞ்சிச்சு காய்ஸ். டொம்முன்னு வெடிச்சிச்சு. பார்த்தேன் இப்போ வேறு லெவலில் வெடிச்சிச்சு. அதுங்க அப்பையும் கொஞ்சம் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு. நான் நெருப்பில் எரிஞ்சாலும் பரவாயில்ல, சிகரெட்டை விட மாட்டேன்னு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு. இப்போ அது கருகி போதோ ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு ஆள் கருக போகுது. இங்கே ஒருத்தனையும் காணோம். 1163 ரூபா இருக்குது. வீட்டில் கரண்ட் வேற போச்சு. கார் வந்துச்சு. வந்துச்சு. பெட்ரோலை போடணும் எனக்கு. இந்த ஓடுது பாருங்க. நெருப்பை பற்ற வச்சுட்டு வாட்டுக்கு ஓடு. ஓடு ஓடு ஓடு. எனக்கு முன்னாடி ஓடு. ஓடு. அது ஒன்று எங்கிட்ட ஓடுது. அது கேம் விளாட போகுது நினைக்கிறேன். ஒரு நாள் ஆச்சு பார்க்கணுங்க இந்த கேமில் காசு வருதானே. இருங்க போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுலேருந்து எப்படி காசு வருதுன்னு என்னன்னு தெரியலை எனக்கு. இப்போ விளாண்டா இங்கனக்குள்ளேயும் காசு வைக்கிற மாதிரி இல்லை. நாத்தம்மா தான். சரி சென்ட் அடிப்போம் அது கேம் விளாண்ட வரைக்கும். இதை பக்கத்தில் வச்சுருக்கலாம். இதை அப்கிரேட் பண்ண சூப்பராக இருக்கும். இந்த ஆர்கடுன்னு தனியாக அப்கிரேட் பண்ண அதுக்குள்ளே விளாண்டுச்சு. கரெக்டாக சென்டர் முடிச்சோன்னா இங்கேயும் எங்கேயும் இல்லை, காமிக்கவே இல்லை. அப்கிரேட் தான் காமிக்குது, ஆனால் காசும் ஏறலை மேலே. ஒரு வேளை ஏறிடுச்சோ? சரியா மேலே ஏறினாலும் காமிக்கும். வாங்க பில்லா போடும். அந்த இந்த மாதிரி அந்த அம்மாவும் தெரியலையே. இங்கே உட்காந்துருக்கா. சாரிம்மா. இதையும் எடுத்துடும். இங்கே ஒரு நெருப்பு. இதுவும் வெடிச்சிருங்க கைஸ். இந்த மாதிரி வந்தாலும் ஆபத்து. உடனே கொண்டு குப்பையில் போடணும். நீ எப்போ நைட் ஆகிறது? பம்பை வாங்குவோம் முதல்ல. பம்பு காசு வந்துடும். சூப்பர். அதில் பம்பு ஆர்டர் போடுவோம். பம்பு ஆர்டர் போட்டாச்சு. இனி வந்து 3 பம்ப் போட போகிறோம் நம்மளுக்கு. ஆனாலும் காசு கம்மியாகிட்டே இருக்கு. காசுக்கு என்ன பண்ணுறது? லோன் வாங்குவோமா பேசாம? லோன் வாங்க வேணான்னு இருக்கேன். உண்மையான வாழ்க்கையில் நம்ம வந்து லோன் வாங்கக்கூடாது கைஸ். லோன் வாங்காமல்
கஷ்டத்தோட கஷ்டமாக கஷ்டப்பட்டு உழைக்கணும். இதுக்கு நீ ஒருத்தன் கூட வரமாட்டேன், தெரிஞ்சு போச்சு. இது என்ன காசு ஆடால டேங்கில் 51 ரூபா இதில் ஸ்கேன் பண்ணிட்டேன்ட்ட. சூப்பர். இன்னும் ஏறவே இல்லையே காசு. ஒருவேளை லேட்டாக அனுப்புனால ஏற்றலையோ காசு, என்ன தெரியல. போங்க. ஒருவேளை நெட்டு ஸ்லோவாக இருக்கோ? நெட்டு நல்லா தானே இருக்கு. இன்னும் காசு ஏறல. அந்த வண்டி போயிடுச்சு. ஏமாத்திட்டு போயிட்டேன் நம்ம. இப்போ தான் காசு ஏறுது. எப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு. நல்ல வேலை ஏமாத்தலை, காசு கொடுத்துட்டு போயிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஜிபே போட்டிருக்கேன். மாட்டியாச்சு. நம்மளுக்கு 3வது கேஸ் பம்ப் வந்துருச்சு கேஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார் மாமா? அந்த வண்டி வந்துடுச்சு. போட்டோடனே வண்டி வந்துச்சு, பார்த்தீங்களா இல்லையா? இங்கே வந்து 100 ஆயிடுச்சு. பாப்பா அடுத்து 100 ஆயிடுச்சு. சிகரெட்டு இன்னும் முடிச்சுருக்கு. தீர வரைக்கும் முடிக்கும், அப்புறம் வெடிச்சிடும், செதறிடும், அப்புறம் மண்டெல்லாம். இந்த கஸ்டமர் வெயிட் பண்ணுறா நம்மளுக்கு. இது எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸ் பம்புன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் பம்பு தான். ஒரே மயான அமைதியாக இருக்குது. வாங்க டக்குன்னு முடிச்சுட்டு போவோம் நம்ம அடுத்தடுத்த. இங்கே ஒருத்தரையும் காணோம். அவள் தானா ஒரு வேலை? இல்லை. இப்போ நான் இங்கேயே நிற்கிறேன். வாங்க நம்ம போய் முதல்ல இதை கழட்டி விடுவோம். எங்கேருந்து எங்கே ஏறிச்சு பார்த்தியா? சரக்குன்னு போய் குறை. ஐயோ திருப்பியும் லேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அம்மா எங்கே போகுதுன்னு தெரில. நைட்டு மட்டும் வேகமாக முடிஞ்சுது, ஆனால் காலையில் மட்டும் லேட்டாக முடியுது. என்ன லாஜிக்குன்னு தெரியல. அந்த இது கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நைட்டு முடிகிறது நைட்டும் இதே மாதிரி லேட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் நைட்டு இங்கிட்டு வேலை பார்க்குறவங்களையும் அங்கிட்டு தூங்க போனாலும் பார்த்தா முடிஞ்சு போயிடும். கார் வாஷ் வந்து நான் ஜிபேயில் வச்சுருக்கேன் கேஸ். இந்த ஒரு அம்மா வந்துச்சு. எனக்கு ஆர்க்கடை விளையாட போகணும்னு நினைக்கிறேன். விளையாட எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆர்க்கடை விளையாட போக மட்டும் காசு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த அவ்வளோ மட்டும் பர்டிகுலராக நோட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு வண்டி வரும். 3வது வண்டி வந்துருச்சு.
கரெக்டாக வரிசையாக வருது. என்ன நைட்டே ஆகலாம், நான் டக்குன்னு இந்த வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க வழக்கே நம்மளை. எனக்கு தெரிஞ்சு போட்ட காசை எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த செலவழிக்காமல் இருந்தேன்னா எனக்கு காசு இன்னும் நிறையா வந்திருக்கும். ஐயோ பெட்ரோல் இல்லை, அதுதான் நிற்கிறாங்க எல்லோரும். போச்சுறேன், இந்த பெட்ரோலை வாங்க காசு போயிருப்ப பாருங்க. 300 போதும் இப்போதைக்கு. அதுதான் எல்லோரும் நிற்கிறாங்களோ. சா மறந்துட்டேன், அப்போவே பார்த்தேன் லோனு, மறந்துட்டேங்க. வண்டி வருது இப்போ பாருங்கள். ஒரு ட்ரிக்கு, ஒரே தள்ளு தான். இப்போ பாருங்கள் வேகமாக போயிடும், அவ்வளோதான். வண்டி பார்த்தியில ஒரே தள்ளு வேகமாக டக்குன்னு போயிடுவாங்க. கரெக்டாக நிற்க பாருங்கள், பிரேக் கரெக்டாக விடுவாங்க, அவ்வளோதான். சூப்பர். இது வந்து ட்ரிக்கு. ஆனால் இந்த வண்டியை இப்போ தள்ள முடியாது. நீங்கள் போகிற வண்டியை தள்ளினா சூப்பராக இருக்கும். இப்போ தான் 17% ஆகுது. அந்த வண்டியில் பார்ப்போம். இது 100 ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. அடுத்து பெட்ரோலில் ஏதாவது 100 ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதோட நைட் ஆயிரும். 100 வந்துடுச்சு. 111 சூப்பர் நம்பர். இதனால் அதை பார்ப்போம். அது ஆயிடுச்சு. ஒரே தான் முடிச்சுட்டு போயிடுவோம். நைட் ஆகிற மாதிரி தெரியல. இதோட முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்பா நைட் ஆயிடுச்சு. நல்ல வேலை. வாங்கம்மா வேகமா வாங்கம்மா. சரன்னு முடிச்சுட்டு போகிறேன். வாங்க 3 கார் கரெக்டாக 3 கார். 73 சூப்பர். எந்த காசுலேருந்து ஆரம்பித்தோமோ அதோட கூட 2000 அன்றைக்கி சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். எக்ஸ்ட்ரா அன்றைக்கி 2000 சம்பாதிச்சிருக்கணும். ஆரம்பிக்கும் போது 1200 சம்திங் இருந்துச்சு. இப்போ 1450. ஓகே கைஸ், சேவ் பண்ணிக்கணும் முதல்ல. நல்ல வேலை சேவ் பண்ணியாச்சு. அப்பா ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளான்னு இருக்கேன். எப்போவும் சொல்கிற மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த கார் போயிடுச்சு. ஓகே பாய். ஓகே பை. டேக் கேர் கைஸ். லவ் யூ.